ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்களா வந்து லா துஸீனி ஃபீ ஆயிஷா ஃபீ கதீஜா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களோட விஷயத்துல நீங்க என்ன நோவினப்படுத்த வேணும். ஏன்னா நுபுவத்துடைய ஆரம்ப கட்டத்துல, ஆரம்ப காலகட்டங்கள், அந்த கஷ்டமான பீரியட்ல உடம்பால, தன்னுடைய பணத்தால, தன்னுடைய உணர்வுகளால உதவி செஞ்ச ஒரே பெண் இந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அம்மையார் மாத்திரம்தான். சில ரிவாயத்துகள்ல வருது, நீங்க என்னத்தை தான் செலவழிச்சாலும் இந்த கதீஜாவுடைய அந்தஸ்தை அடைய முடியாது என்ற கருத்தை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. கனிமானவர்களை இப்படியாக இருக்கக்கூடிய நேரத்துல இப்ப சஹாபாக்கள் 1,24,000 சஹாபாக்கள் உருவாகிட்டாங்க. ஹஜ்ஜத்துல் வதா நடக்குது. இப்ப சூரத்துல் நஸ்ர் என்று சொல்லப்படக்கூடிய இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற ஆயத்து இறங்குது. இதெல்லாம் நீண்ட பெரிய வரலாறுகள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி அந்த தருணம் சில சஹாபாக்களுக்கு விளங்க வருது. இப்பதான் ரபியுல் அவ்வல் மாதம், ரபியுல் அவ்வல் மாதம் 12வது பிற, அதற்கு முன்னால 11வது பிற நாள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவிமார்களுக்கு அப்படியே டேன் போட்டு போவாங்க. ஒவ்வொரு மாதமும் இத்தனை நாள் இந்த பெண்ணிடத்துல இருக்கணும்னு சொல்லி அப்படி டேன் பிரிச்சு போவாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு கடுமையான ஒரு காய்ச்சல் ஏற்படுது. கடுமையான ஒரு காய்ச்சல். இப்ப இந்த காய்ச்சல் கொஞ்சம் இறங்குது இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் கூடுற மாதிரி தான் நிகழ்ந்து. இப்போ உடனடியாக மஷூரா பண்ணினாங்க. எல்லா பெண்களிடத்திலையும் கேட்டாங்க, அடுத்த டேன் யார்கிட்ட போடுமோ எல்லா இடத்திலையும் கேட்டாங்க. இந்த நோய் சுகமாகும் வரைக்கும் நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களோடு போய் கொஞ்சம் நான் தங்கிக் கொள்றேன், இவர்களோடு இருந்து கொள்றேன், இந்த ட்ரீட்மெண்ட் முடியும் வரைக்கும். எல்லாம் அப்படியே அபிப்பிராயம் ஒன்றுபட்டாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவனோட வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இப்ப நோய் குறையும்னு பார்த்தா நோய் கூடல, அதே காய்ச்சல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக உடம்புல இருந்து கொண்டே இருக்கி. எல்லாம் பலவிதமான ட்ரீட்மெண்ட்கள் செய்யறாங்க, நிறைய பேர் பார்க்க வராங்க. இப்ப இது 11வது நாள். கண்ணியமானவர்களே, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஃபாத்துக்கு காரணம் ஒன்று அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, 2வது நாள்ல முதலாவது ஏற்பட்ட காய்ச்சல். 2வது சொல்லுவாங்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு நஞ்சூட்டப்பட்ட ஆடு கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது மௌத்தா போறதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்பதாக, அதாவது நுபுவத்துடைய அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்பதாக ஹைபர் என்ற இடத்துல, ஹைபருடைய யுத்தம் அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஸைனப் பின்த் ஹாரிஸா அல் யஹூதியா, பெண்களுக்கு உண்டான மிக முக்கியமான ஒரு அறிவித்தல், 2வது மாடியில இடம் இல்லாட்டி அவசரமாக 3வது மாடியில போய் உட்கார்ந்து அதுக்குண்டான ஏற்பாடுகள் நடந்தது. கண்ணியமான அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, 2வது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க வந்து அந்த ஹைபருடைய அந்த கட்டத்திலிருந்து போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் ஸைனப் பின்த் ஹாரிஸா அல் யஹூதியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண் நஞ்சூட்டப்பட்ட ஆடு சமைச்சு கொடுத்தோம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. உள்ளால இறங்கல்ல, பக்கத்துல இருந்த சில சஹாபாக்களும் சாப்பிட்டாங்க. சிலருக்கு அந்த தாக்கம் இருந்துச்சு, வரலாற்றில் எழுதுறாங்க. சிலர் அதே இடத்துல வஃபாத் ஆனாங்க. அந்த ஹார்ட், அந்த நஞ்சுடைய அந்த கடினம் அந்த இடத்துல சில ஆட்கள் வஃபாத் ஆகினாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதம் இது அவருடைய தொண்டைக்கு கீழால இறங்கல்ல, ஆனா அதனுடைய தாக்கம் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கடைசி தருணத்துல சொல்லுவாங்களாம், ஆயிஷா, நான் ஹைபர்ல வச்சு அந்த பெண் எனக்கு தந்த அந்த ஆற்றினுடைய நஞ்சி அதனுடைய தாக்கம் இருக்குதானே என் உடம்புல இருந்து கொண்டே இருந்துச்சு. எந்த அளவுக்குண்டா இப்பொழுது கூட ஏண்ட நரம்பு நாளங்கள், என் தலையில ஓடக்கூடிய நரம்பு நாளங்கள் கூட வெடித்து சிதற மாதிரி ஒரு உணர்வை நான் உணர்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நஞ்சுடைய பவர். சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க அதனுடைய தாக்கமும் தான். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஞ்சூட்டப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதா ஆக்கப்படல. ஏன்னா ஒரு நபியுடைய அந்தஸ்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இயற்கை மரணமும் தான் அந்த நஞ்சுடைய தாக்கமும் அது ஷஹீதாக அல்லாஹு தஆலா நபி அவங்களை ஆக்கிறதுக்காக வேண்டி அந்த தன்மையும் இருந்திருக்கு என்ற கருத்தை சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவாங்க. எனவே கண்ணியமானவர்களே, இது எப்படி இருந்தாலும் இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நோய் கடினமாக ஆகுது. இப்ப சஹாபாக்களுக்கு பெரிய கவலை. அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் எல்லாம் பலவிதமான மஷூராக்கள் செய்றாங்க. இப்ப ரபியுல் அவ்வல் மாதம் 11வது நாள் மக்ரிபுக்கு பின்னால எல்லாம் யோசிக்கிறாங்க, மக்ரிப் தொழுகை நடக்க போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிச்ச வருவாங்களோன்னு எல்லாம் அப்படியே வீட்டிலிருந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க.
ஏன்னா மஸ்ஜிது நபவியில இருந்து பக்கத்துல தான் அதோட சேர்ந்த மாதிரி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடு. நபி அவங்க இன்னைக்கு போனவங்க பாத்தீங்கன்னா நடக்கப்பட்ட அந்த இடம். அப்ப எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நபி அவங்க வருவாங்கன்னு தொழிற்சனத்துக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரல. ஏண்டா அதுக்கு முன்னால காலங்கள்ல ஃபதுல் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர் இவங்களுக்கு போன்ற சஹாபாக்களுடைய கழுத்துல கையை போட்டுக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழிற்சனத்துக்காக வேண்டி